வணக்கம். படபடக்கும் இதயம். இதயம் படபடக்குது அப்படின்னு சொல்லுவோம். பால்பிட்டேஷன். அது எப்படி தீர்க்கணும்? இது தீர்ப்பதற்கு 3 வர்ம புள்ளிகள் நம்மகிட்ட இருக்கு. இத வச்சுட்டே நம்ம உடல சரி பண்ணிக்கலாம். இதயமா இருந்தாலும் சரி, எதனால இந்த படபடப்பு வருது என்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஈஸியா நமக்கு நாமே இது நம் நலம் நம் கையில் என்ற திட்டம் தானே! ஒரு சிலருக்கு ஒரு சில வினாடிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு 1 நிமிஷம் கூட இருக்கும் அந்த படபடப்பு. ஆமா. சிலருக்கு படுத்து தூங்க போறாங்க இல்லைங்களா? படுக்கும் போறாங்க இல்லைங்களா? அந்த படுக்கும்போது அவங்களுக்கு அந்த படபடப்பு இருக்கும். இதான் அதனுடைய அறிகுறிகள். சரி. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ மார்பிள் மட்டும் படபடக்கும்னு சொல்ல முடியாது. கழுத்தோட சிலருக்கு படபடக்கும். தொண்டையோட படபடப்பு இருக்கும். என்ன சார் நீங்க இதயம் மட்டும் சொல்றீங்களன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கும். இது நம்முடைய அறிகுறிகள் இதெல்லாம். இதுக்கு காரணம், முக்கிய காரணம் மன அழுத்தம் தாங்க. ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் நம்ம என்ன வேணா செய்யும். தூக்கி போட்டுடணும். இதுக்கும் அது மன அழுத்தம் போறதுக்கு இந்த வல்லாரை இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வல்லாரை கீரை. தினமும் சாப்பிடலாங்க. துளசி இலைன்னு சொல்றாங்க. அவங்களும் தினமும் சாப்பிடலாம். இவங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பானவங்கங்க இந்த இலை. நம்ம அறியாமலேயே நம்முடைய அந்த மன அழுத்தத்த சீர் பண்ணக்கூடிய சிறந்த இயற்கை உணவு. அவங்க 2 பேரும் சாப்பிடலாம். பதட்டம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த படபடப்பு இருக்கும். அதிகமா காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. குறிப்பா அந்த பால்ல கலந்து காஃபி குடிக்கிறாங்க பாருங்க. அதிகமா குடிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் படபடப்பு இருக்கும். அது நிறுத்தினாலே படபடப்பு போயிடும். மது அருந்துதல் அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. போதை மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு அது வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் அந்த சின்ன சின்ன டிப்ஸு குறைச்சிக்கிறதுக்காக தான். குறைச்சிக்கணும் அப்படிதாங்க. இந்த தைராய்டு சுரப்பி கொஞ்சம் டிஸார்டர் இருக்கும். அது குறைபாடு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா, இப்படி பார்க்கும்போது தைராய்டு இப்ப இந்த இடத்துல வீக்கம் இருக்கும், இல்லாம இருக்கலாம். அந்த குறைபாடு சரி பண்ணக்கூடியது இந்த 3 வர்ம புள்ளிகள். அதனால இந்த படபடப்பு இருக்கும். தைராய்டு குறைபாடு. ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுனால கூட இந்த படபடப்பு இருக்கும். இதெல்லாம் காரணங்கள். இப்ப அந்த 3 புள்ளி எதுன்னு நான் சொல்றேன் பாருங்களா? திலர்த்த வர்மம். யாருக்கு படபடப்பு இருக்கோ, உடனே கை அப்படியே சுட்டு விரல் எடுத்துட்டு, இதுதாங்க அந்த பொட்டு வரணும்னு பேருங்க. புருவ மத்தியில வைக்கிறோம் பாருங்க, அந்த எலும்பு எண்டுல இங்க பாருங்க அதாங்க. அப்படியே வச்சுட்டு கண்ணை மூடிக்க வேண்டியதாங்க. நீங்க அழுத்த வேண்டாம், ஒண்ணும் அவசியமே இல்ல. அப்படியே கண்ணை மூடிட்டு வரும்போது, ஜஸ்ட் 1 நிமிஷம் அழுத்தி பார்ப்போம். அந்த படபடப்பு அப்படியே குறைஞ்சிருக்கும். ஈஸி தானே? ரசாயனம் போட்டு அது படபடப்பை சரி பண்ணுறது, தினமும் அந்த ரசாயனங்கள் சாப்பிட்டு அது ஒரு கழிவுல சேர்ந்து, அந்த கழிவுகள் வெளியேறாம மீண்டும் ஒரு கழிவுகள் சேர்ந்து, கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. இது செய்யும்போது அந்த கழிவு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். எங்கே கழிவுகள் வெளியேறணுமோ அது வழியாக வெளியேறும். 11 கழிவுகள் இருக்குது. அது 11 கழிவு வழியாக போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது ஒன்றுங்களாச்சா? சரி. இது மட்டுமா அப்படின்னா 3 சொன்னோம் இல்லைங்களா? இன்னொன்று, முழங்கை மொட்டு மொழி பொறுத்து வரணும். முழங்கைன்னா இதான் முழங்கை. இப்போ முழங்கையினுடைய இந்த பள்ளம் இருக்கு இல்லைங்களா? பெண்ட் பண்ணுற பள்ளம். இந்த பள்ளத்தில் பெருவரில் வச்சுட்டு அப்படியே அழுத்துறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படி சொல்லிட்டு ஒரு 45 எண்ணிக்கையில் அழுத்துறோம். அப்படியே படபடப்பு குறைஞ்சிடும். ஹை பிபி கூட குறைஞ்சிடும். யாருக்கெல்லாம் ஹை பிபி இருக்கோ குறையும். கொலஸ்ட்ரால் தினமும் செஞ்சுட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வந்துடும். வேறு என்னங்க வேணும்? இந்த முழங்கை மொழி பொறுத்து வரணுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. செஞ்சு பாருங்க. யாருக்கு ஹை பிபி இருக்கோ உடனே இந்த முழங்கை மொழி பொறுத்து வரணும் அழுத்து பாருங்க, பெருவல் வச்சுட்டு. அது அப்படியே இறங்கியிருக்கும். அப்போ நீங்கள் வாழ்த்துங்க. ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க, நான் செஞ்சேன் குறைஞ்சிக்க சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் கூட தரலாம். கோழி கழுத்து அகத்தாரைன்னு ஒன்று இருக்குது. 3வது பாருங்க, கை எடுத்துட்டேன். இங்கே சுண்டு வரல் பக்கம் நேராக கீழே வைக்கிறேன். இந்த இடம் இந்த பாருங்க, இந்த புள்ளி தாங்க, பள்ளமாக இருக்குது பாருங்க, இதாங்க கோழி கழுத்து அகத்தாரை, புறத்தாரை. இது அகத்தாரை, முன்பக்கத்தமாக இருக்குது. இப்போ வைக்க அதாங்க. இப்படி பெருவரில் வச்சுட்டு 1, 2, 3, 4, 5 2 கையிலும் இருக்குது. ஒரு 45 எண்ணிக்கை. 3 தாங்க. தொடர்ந்து செஞ்சு பார்ப்போம். காலையில் செய்யலாம். குறிப்பாக இந்த 3 புள்ளி பகல் 11 மணிக்கு செஞ்சால் சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும்.
அடிக்கடி வந்திருக்குங்க, எனக்கு போகிறதுக்கு வழி இல்லைங்க, பல ரசாயனங்கள் சாப்பிட்டேன், என்னால் பண்ண முடியலைங்க, சரி பண்ண முடியுமா அப்படின்னா, தினமும் 11 to 1 மணி செஞ்சு பார்ப்போமே. இந்த நேரம் அப்படியே அந்த படபடப்பு நம்ம விட்டு விலகுறத பார்க்கலாம். தினமும் செய்வோம். இது எனக்கு ஒரு நீண்ட நாள் பயிற்சி. ஒரு நாள்ல சரியாகாது. இப்போ உடனே வர படபடப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த 3 புள்ளி செய்கிறோம். இன்னொன்று வராமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து செய்யணும். எனவே இந்த 3 புள்ளிகள் நாம் தெரிந்து கொள்வோம். இதயம் படபடப்பை சரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து நம்முடைய ஆர்ட்டினுடைய ப்ராப்ளத்தை சரி பண்ணுவோம். சரிங்களா? தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுவோம். இதுவும் தைராய்டுகள் சீராகும். எனவே இதை செய்து நலம் பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.